அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானதுங்க. குப்பையில தூக்கி போட்ட ஒரு பழைய டெட் பேட்டரி கிளாசிக்கல் இயற்பியல் விதிகளையே உலுக்கி போடுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு சாதாரண அடிப்படை அளவிலான பரிசோதனை எப்படி குவாண்டம் இயற்பியலோட தொடர்பு படுத்தப்படுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பிரத்யேகமான விளக்க தொகுப்புல நாம ஆழமா அலச போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி, தாமதிக்காம விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைனை சொல்லிடுறேன். வெறும் 50 ரூபாய் செலவுல உருவாக்கப்பட்ட ஒரு மைக்ரோ ரியாக்டர் சோதனையில ஆரம்பிச்சு டெட் பேட்டரியோட மர்மம், கிராஃபைட் மற்றும் ஐசோடோப் ரெசனன்ஸ், அணுசக்தியை மறுபரிசீலனை செய்யறது, இதோட நிலைப்புத்தன்மைக்கான சான்று, 20 கிலோகிராம் அளவுக்கு இதை எப்படி பெருசாக்குறது, அப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற கிழக்கத்திய தத்துவம், இப்படி 6 சுவாரஸ்யமான கட்டங்களா இதை பார்க்க போறோம். முதல்ல இந்த டெட் பேட்டரியோட மர்மத்தை பத்தி பார்ப்போம். 45 நாட்கள் நீடிச்ச ஒரு விளக்க முடியாத ஆற்றல். ஆராய்ச்சியாளர் இனியன் அவர்கள் கவனித்த அந்த ஒரு அசாதாரண நிகழ்விலிருந்து ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. தன்னிடம் இருந்த கெமிக்கல் பவர் முழுவதையும் இழந்து வெறும் 150 மில்லிவோல்ட் மட்டுமே மிச்சம் இருக்கிற ஒரு சாதாரண ஜெல் பேட்டரியால ஒரு எல்இடி விளக்க தொடர்ந்து 1 மாதத்துக்கும் மேலா எரிய வைக்க முடியுமா? நம்ம சாதாரண அறிவியலின்படி பார்த்தா இதுக்கு வாய்ப்பே இல்லை, இல்லையா? ஆனா இந்த மூலத்தரவுகள் முன்வைக்கிற அந்த ஆச்சரியமான நிகழ்வை கொஞ்சம் கவனிங்க. வேதியியல் ஆற்றல் முழுமையா தீர்ந்து போன அந்த ஜெல் பேட்டரி சுமார் 47 நாட்களா 43 ஆம்பியர் மின்சாரத்தை வெளியேற்றி இந்த பச்சை மற்றும் வெள்ளை விளக்குகளை தொடர்ந்து ஒளிர வச்சிட்டு இருக்கு. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த ஆய்வோட மையப்புள்ளியே. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். பகுதி 2, கிராஃபைட் மற்றும் ஐசோடோப்பு அதிர்வு. அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குவாண்டம் மெக்கானிசம் என்னன்னு பார்ப்போம். இந்த இடத்துல நாம எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம இந்த டேட்டாவை நடுநிலையா அணுகுவது ரொம்பவே முக்கியம். இது வெறும் 50 ரூபாய் செலவுல உருவாக்கப்பட்ட ஒரு நானோ நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுறாரு. ஒரு சாதாரண ஜெல் பேட்டரியோட 2 முனைகள்லையும் கிராஃபைட் குச்சிகளை இணைப்பதன் மூலமா இது சாத்தியமாகுதுன்னு இந்த மூலத்தரவுகள் சொல்லுது. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? இந்த செட்டப் எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். முதல்ல செத்துப்போன பேட்டரியோட முனைகள்ல கிராஃபைட் குச்சிகளை இணைக்கிறாங்க. இந்த குச்சிகள் வெறும் எலக்ட்ரிசிட்டியை கடத்துற கம்பிகளா இல்லாம ஆற்றலை உள்ளிழுக்கும் குவாண்டம் ஆண்டனாக்கள் போல செயல்படுதுன்னு ஆராய்ச்சியாளர் கருதுறாரு. இதன் மூலமா காற்றில் உள்ள கார்பன் 14 சிதைவிலிருந்து எலக்ட்ரான்களை அறுவடை செய்ய முடியும்னு ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுது. அப்போ இங்க மிக முக்கியமான விஷயம் இந்த ஐசோடோப் ரெசனன்ஸ் அல்லது ஐசோடோப் அதிர்வுக்கான வரையறை தான். அதாவது கார்பன் 14 அணுக்களின் பீட்டா சிதைவை கார்பன் 12 அமைப்பு நிலைப்படுத்தி ஒரு தொடர்ச்சியான மைக்ரோ கரண்ட் அல்லது நுண் மின்னோட்டத்தை உருவாக்குதுன்னு ஒரு குவாண்டம் இயற்பியல் கோட்பாடு முன்வைக்கப்படுது. நம்ம ஸ்கூல்ல படிச்ச சாதாரண கெமிஸ்ட்ரியை தாண்டிய ஒரு சுவாரஸ்யமான பார்வையா இது இருக்கு. இப்போ இத கொஞ்சம் உலகளாவிய கோணத்துல பார்ப்போம். பகுதி 3, அணுசக்தியை மறுபரிசீலனை செய்தல். இது ஏன் ஒட்டுமொத்த ஆற்றல் துறையையும் மாற்றியமைக்கும்னு ஆராய்ச்சியாளர் இவ்ளோ உறுதியா நம்புறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பாரம்பரிய அணுசக்தி முறைகளான அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவை ஏற்படுத்துற அழிவுத்தன்மையையும் இந்த ஆராய்ச்சியாளர் முன்வைக்கிற மிகவும் மென்மையான குவாண்டம் சிதைவு ஆற்றல் அறுவடைக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அணுக்கரு பிளவுல கதிர்வீச்சு ஆபத்து அதிகம், நமக்கு நல்லாவே தெரியும். அணுக்கரு இணைவுல பாத்தீங்கன்னா அதீத வெப்பம் உருவாகும், அதோட செலவும் மிக மிக அதிகம். ஆனா இந்த கார்பன் 14 குவாண்டம் சிதைவு இயற்கையானது, ரொம்பவே பாதுகாப்பானது, அதோட செலவும் மிக மிக குறைவு. குறிப்பா சொல்லணும்னா கார்பன் 14ஓட அரை ஆயுட்காலம் 5730 ஆண்டுகள். அதனால கோட்பாட்டு அளவில் இது பாதுகாப்பான தொடர்ச்சியான ஆற்றலை ரொம்ப நீண்ட காலத்திற்கு தரக்கூடியதுன்னு தரவுகள் குறிப்பிடுது. பகுதி 4, நிலைப்புத்தன்மைக்கான நிரூபணம், அதாவது ஸ்டெபிலிட்டி ப்ரூஃப். இது ஏதோ பேட்டரி மெதுவா சாகர நிகழ்வு இல்லை அப்படிங்கிறதுக்கான தரவுகளை இங்க நாம பார்க்க போறோம். இந்த 35 நாள் வோல்டேஜ் நிலைப்புத்தன்மையை கொஞ்சம் கவனிச்சோம்னா, ஆரம்பத்துல 3 வோல்ட்ல இருந்து மெதுவா குறைஞ்சு 2.3 வோல்ட்ல வந்து இது நிலையா ஒரு சமநிலையை அடைஞ்சிருது. வேதியியல் ஆற்றல் முழுசா தீர்ந்து போன பிறகு ஒரு குவாண்டம் பம்ப் இந்த பேட்டரியை டேக் ஓவர் பண்ணி பொறுப்பெடுத்துக் கொள்கிறது என்பதற்கு இந்த வளைவு தான் நிரூபணம் அப்படின்னு ஆதாரங்கள் சொல்லுது. இந்த 0.02 வோல்ட் அப்படிங்கிற எண்ணை நாம குறிப்பா ஹைலைட் பண்ணி பார்க்கணும். ஒரு நாளுக்கான மின்னழுத்த வீழ்ச்சி வெறும் 0.02 வோல்ட் மட்டுமே. சாதாரண மின் வேதியியல் பேட்டிகள்ல எதிர்பார்க்கப்படும் வீழ்ச்சியை விட இது மிக மிக குறைவுங்க. இது ஒரு பேட்டரி இயற்கையா டெட் ஆகிறத தாண்டிய ஒரு செயல்பாட்டை நமக்கு சுட்டிக்காட்டுது. இப்போ நாம பகுதி 5க்கு போவோம். 20 கிலோகிராம் அளவிலான விரிவாக்கம்.
வெறும் 20 கிராம் அளவுல நடந்த ஒரு சின்ன பரிசோதனையிலிருந்து பிரம்மாண்டமான தொழிற்சாலை அளவுக்கு இது எப்படி மாறுங்கிற ஒரு மாபெரும் பார்வைய தரவுகள் கொடுக்குது. இந்த 2 எண்களையும் ஒப்பிட்டு பாருங்க, இது எந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு புரியும். 20 கிராம் எடையுள்ள ஒரு மைக்ரோசெல் ஒரு மாசத்துக்கு 15 ஆம்பியர் ஆற்றல வளிமண்டலத்துல இருந்து உறிஞ்சுகிறது. இதையே நாம பல மடங்கு பெருசாக்கி ஒரு 20 கிலோகிராம் ரியாக்டரா மாத்துனா ஒரு மாசத்துக்கு 15,000 ஆம்பியர் ஆற்றல அறுவடை செய்ய முடியும்னு கணக்கிடப்படுது. இது மூலமா 2000 முதல் 3000 வாட்ஸ் மின்சாரத்தை தொடர்ச்சியா உருவாக்க முடியும்னு கணிக்கிறாங்க. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. அந்த விரிவாக்கப்பட்ட பீட்டா சிதைவு கிளாண்டோட பிரம்மாண்டமான கருத்தியல் வடிவமைப்பு இதுதான். பெரிய பெரிய கனமான கிராஃபைட் குச்சிகளை பயன்படுத்தி ஒரு மாபெரும் ஆற்றல் காந்தமா இது செயல்படும் அப்படின்னு இந்த மாடல் மூலமா முன்வைக்கப்படுது. இறுதியா நம்ம வந்திருக்கிறது பகுதி 6க்கு, கிழக்கத்திய ஆற்றல் தத்துவம். இந்த ஒட்டுமொத்த நவீன குவாண்டம் இயற்பியல் சோதனைக்கும் அதை தூண்டிய நம்ம பழமையான தத்துவத்திற்கும் உள்ள தொடர்பை நம்ம பார்க்க போறோம். இரு வேறு உலகத்து இயற்கை, அதாவது இயற்கை 2 நிலைகளை கொண்டது. ஒன்னு கண்ணுக்கு தெரியும் உருவ ஆற்றல், இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாத குவாண்டம் ஆற்றல். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்ன இந்த தத்துவம் தான் ஒரு பொருளை அழிக்க முயற்சிக்காம நம்மள சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத அணு அதிர்வுகளை அறுவடை செய்ய இந்த ஆராய்ச்சியாளரை தூண்டியிருக்குன்னு தரவுகள் குறிப்பிடுது. ரொம்பவே ஆழமான சிந்தனை இல்லையா? இந்த விளக்க தொகுப்பிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட நான் நிறைவு செய்ய விரும்புறேன். குப்பையில வீசப்பட்ட ஒரு 50 ரூபாய் பேட்டரியால கண்ணுக்கு தெரியாத ஆற்றலை கோட்பாட்டளவில் அறுவடை செய்ய முடியும்னா, இயற்கையின் இரு தன்மைகளை பேசும் இந்த தத்துவம் எதிர்காலத்துல நம்ம உலகத்தின் மாற்று எரிசக்தி தேடலை எப்படியெல்லாம் மாற்றியமைக்கும்? இது கண்டிப்பா நம்மள அறிவியல் ரீதியா நிறைய சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான கேள்வி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்போடு சந்திப்போம். நன்றி.